சூர்யாவும் கார்த்தி வச்சு இந்த ஸ்டுடியோகளில் மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து பண்ண போகிறாங்க. தமிழ் மக்களுக்கும் இங்கே வந்த தமிழ் மீடியாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் அப்படியே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் தப்பாக தெலுங்கு பேசுகிறத விட நீங்கள் அழகாக தமிழ் பேசுகிறீங்க. அல்லு அர்ஜுன் வந்து இங்கே வளர்ந்த பையன் தானே, அவர் தமிழ் தெரியல தான் நீ வார்த்தை பண்ணணும், தமிழ் ரொம்ப புறமாக பேசுவார், ரொம்ப அழகாக இருக்கார். ஒரு வில்லேஜில் போய் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் தெலுங்கில் வந்து அல்லு அர்ஜுனுங்கிற ஒரு ஹீரோ அப்படி சொல்லி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்படி தொடங்கணுன்னா, சார் டான்ஸு சூப்பராக ஆடுவார் சார், நான் ஃபேன் சார் சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய கிரேஸ் ஆல்ரெடி இருக்குது. இது வந்து ரொம்ப 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 அருமையான கதை. இது வந்து எப்படி சொல்லணுன்னா, நரேஷன் ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனேயே சரி இது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டின ஒரு படம். 10 வருஷம் கழித்து மறுபடியும் பருத்தி வீரன் மாதிரி ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படமாக இந்த கதை வந்திருக்கு. இந்த நேரத்தில் அல்லு அர்ஜுன் சாரும் சரி அல்லு அரவிந்த் சாரும் இந்த வாய்ப்பை வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கும் எனக்கும் அளித்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை அல்லு அரவிந்த் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். தப்பாக பேசினாலும் தமிழில் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் நிறைய வருஷமாக தமிழில் படம் பண்ணோம். எல்லாம் படம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 படம் பண்ணேன். எந்த படம் தமிழில் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகலை. எதுக்குன்னா, நான் தமிழில் ஒரு அழகான லான்ச்சில் வரணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு வரணும். ஏன் அந்த ஃபீலிங்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸில் தான். ஸோ இது என் சொந்த ஊர். நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மெட்ராஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 15 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன். நம்ம ஊரில் நம்ம அச்சீவ் பண்ணுற கிக்கு அது வேறு. எந்த ஊர் போய் அடித்தாலும் நம்ம ஊர் நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம பெரிய ஆளானோம்னா அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். மெயின் அந்த சந்தோஷங்காக பண்ணுறேன் இந்த படம். அண்ட் நிறைய வருஷமாக நான் நிறைய டைரக்டரில் மீட் பண்ணேன், நிறைய டைரக்டர் கூட கதை கேட்டேன். ஆனால் 2 லாங்குவேஜில் அமையிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு லிங்குசாமி சார் தான் சொன்னார். ஸோ லிங்கு சார், தேங்க்யூ வெரி மச். நான் இத்தனை வருஷமாக பண்ணணும் ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷமாக நான் எது பார்க்குறேனோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் லிங்கு சார். லிங்கு சார் படம்னா தெலுங்குல கூட நிறைய டைரக்டர்ஸ் லிங்கு சார்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் என் கூட சொன்னாங்க, சார் நீங்கள் லிங்குசாமி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். அதுக்கு தெரியும்யா, நல்ல கதை கூட சொன்னார், அதுதான் பண்ண போகிறோம். லிங்கு சார், தேங்க்யூ ஃபார் லான்ச்சிங் மீ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லான்ச்சிங் மீ. அண்ட் யானவேல் காரும், தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, நானும் பயப்பட்டேன். பருத்து வீரன்னு சொல்லிட்டீங்க சார், அது மேஜிக், அது நம்ம ட்ரை பண்ணாலும் வராது, அது அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு படம் கம்பேரிசன்னா நான் எல்லாம் பேச முடியாது. எதுக்குன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பருத்து வீரன் இஸ் அ கிளாசிக். இப்போது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேலன கையிலையும் என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேருமே இந்த 10 வருஷமாக தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதையும் ஒரு படங்கள் பண்ணுறதுலையும் ஸ்டுடியோ கிரீன், திருப்பதி பிரதர்ஸ் இப்படி கண்டினியூவாக வரும். 2 பேனருக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க. அதை வளர்த்து விட்டதில் மிக முக்கியமான பங்கு பத்திரிகையாளர்களுக்கும் உண்டு. எங்கள் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்போம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நல்ல ஹீரோஸ் 2 ஹீரோஸ் வந்து சூர்யா சார், கார்த்தி சார். அவங்கள வந்து ஸ்டுடியோ கிரீனோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல சண்டைக்கோழி 2 அது இமீடியட்டாக தொடங்குறேன். அதுக்கு பிறகு இம்மீடியட்டாக வந்து தமிழ், தெலுங்கு
இந்த அல்லு அர்ஜுன் கூட இந்த படம் ஸ்டுடியோ கிரீனில். அதுக்கான டைட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் பிரதர்.